பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எஸ்ரா 4ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, நம் தோல்வியில் நம்மை சந்திக்கும் தேவன். கடந்த நாள் தியானத்தில் நாம் பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பவுமாக எருசலேமில் கர்த்தருடைய தேவாலயத்தை கட்டுவதற்கு ஆரம்பிக்கிறார்கள். செருபாபேலுடைய தலைமையில் இந்த வேலை ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனால் 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, சத்துருக்கள் இவர்கள் தேவாலயத்தை திரும்பவும் கட்டுகிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட போது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இவர்களுடைய கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தினார்கள். அவங்களால தொடர்ந்து கட்ட முடியாத அளவுக்கு சத்துருக்கள் இவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதே அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அவர்கள் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். 24ஆம் வசனம், அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேலை இந்த இடத்துல சத்துருக்களால் நிறுத்தப்பட்டு விட்டது. அப்போ ஜெருபாபேலோடு கூட இருந்தவர்களும் இந்த இடத்துல மனம் உடைந்து உற்சாகத்தை இழந்து பலனற்றவர்களாக தோற்று போனவர்களாக வேலையை விட்டு அவர்கள் போய்விட்டார்கள். போய் தங்களுடைய சொந்த காரியங்களை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்படியே சுமார் 16 ஆண்டுகள் உருண்டோடின. யாருமே கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து பேசவில்லை. தோல்வியின் ஆழத்தில் செருபாபேல் காணப்பட்டார். எந்த விதமான காரியமும் கர்த்தருக்காக செய்யப்படாத நிலைமையில் இருந்தது. இப்படிப்பட்ட தோல்வியின் ஆழத்தில் கர்த்தர் செருபாபேலை சந்திக்கிறார். 2 தீர்க்கதரிசிகளை அனுப்பி செருபாபேலோடு அவர் உரையாடுகிறதை பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்கிறோம், ஆகாய் மற்றும் சகரியா என்று சொல்லக்கூடிய 2 தீர்க்கதரிசிகளை செருபாபேலுக்கு அனுப்புகிறார். இதை தான் நாம் ஆகாய் புஸ்தகம் சகரியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது சகரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். 6ஆம் வசனம், அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ சத்துருக்கள் இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கூடாது என்று பலமாக எதிர்த்து அந்த வேலையை நிப்பாட்ட பண்ணினபடியால் இவர்களால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. இவர்களுக்கு பலன் இல்லை. சத்துருக்களுடைய பலத்திற்கு முன்பதாக இவர்கள் உடைந்து போய்விட்டார்கள். அப்போ தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் இந்த வேலையை உன்னால் திரும்பவும் செய்ய முடியும் என்று ஆண்டவர் ஊக்கப்படுத்துகிறார். 7ஆம் வசனம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். அப்போ செருபாபேலுக்கு விரோதமாக வரக்கூடிய எதிர்ப்புகள் பெரிய பர்வதத்தை போல காணப்பட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமி ஆவாய். தொடர்ந்து 9ஆம் வசனம், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த தேவாலயத்தை கட்ட ஆரம்பித்து விட்டாய், உன்னுடைய சொந்த கைகளே இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும் என்று ஆண்டவர் தொடர்ந்து உற்சாகப்படுத்துகிறார். தொடர்ந்து 10ஆம் வசனத்தில், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? ஒருவேளை இவங்க ஆரம்பிக்கும் போது காரியங்கள் அற்பமாக காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அற்பமான ஆரம்பத்தை யாரால் அசட்டை பண்ண முடியும்? அது மாத்திரமல்ல, ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக இன்னும் ஒரு காரியத்தை கூட ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில்,
முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும், முந்தின ஆலயம் அது சாலமோன் கட்டின முந்தின ஆலயம், அதன் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக இந்த 2 தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் செருபாபேலை உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியே நாம் எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இப்படி ஆண்டவர் கொடுத்த வார்த்தையினால் பலனடைந்து உற்சாகம் அடைந்து அவர்கள் வேலையை திரும்பவும் ஆரம்பிக்கிறார்கள். 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தில் அந்த வேலை முடிகிறது. கட்டடத்தை கட்டி முடித்தார்கள், ஆலயத்தை கட்டி முடித்தார்கள். பார்த்தீங்களா கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று. ஆண்டவருடைய ஏவுதலினால பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு இந்த ஒரு கூட்டம் திரும்பி வந்து செருபாபேல் மூலமாக அவர்கள் தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் பெரும் எதிர்ப்பின் மத்தியிலும் ஆண்டவர் திரும்பவுமாக அவர்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவர் அவர்களை எழுப்பி அந்த தேவாலயத்தை கட்டி முடிக்க செய்கிறார். நம்முடைய தோல்வியில் நம்மை சந்திக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இதிலிருந்து நாம் ஒரு சில முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, நம்முடைய சிறந்த முயற்சிகள் தோல்வி அடையும் போது கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். இந்த இடத்துல ஜெருபாபேலோட கூட இருந்தவர்களும் அவர்களுடைய முதன்மையை கொடுத்தார்கள். உற்சாகமாக வந்தாங்க, உற்சாகமாக பலிபீடத்தை கட்டினார்கள். கர்த்தருக்காக நாங்கள் ஆலயத்தை கட்டப்போகிறோம் என்று மிகுந்த உற்சாகத்தோடு அவர்கள் வேலையை ஆரம்பித்தார்கள். சிறந்த முறையில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுடைய முதன்மையை கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய முதன்மை இந்த இடத்துல தோற்று போகிறது. சத்துருக்களுடைய வல்லமைக்கு முன்னால் அவர்களால் நிற்க முடியல. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய முதன்மையை கர்த்தருக்கு நாம் கொடுக்கலாம். நாம் நம்முடைய சிறந்ததை கர்த்தருக்கு கொடுக்கலாம். ஆனாலும் கூட நம்முடைய முதன்மை நிறைய இடங்களில் போதுமானதாக இருக்காது. அப்படி நாம் தோற்று போகக்கூடிய நேரத்தில் நாம் விழுந்த இடத்துல நம்மை சந்தித்து எழுப்பக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். இரண்டாவதாக, அற்பமான ஆரம்பத்தை யாரும் என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. இந்த இடத்துல கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார். ஒருவேளை செருபாபேல் மூலமாக ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு வேலையை செய்ய சொல்லுகிறார். அந்த ஆரம்பம் மிகவும் அற்பமாக காணப்பட்டது. சாலமோன் நாட்களில் தேவாலயம் கட்டப்படும் போது இருந்த சூழ்நிலை வேறு, இந்த நேரத்தில் செருபாபேல் நாட்களில் இருந்த சூழ்நிலை வேறு. இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒப்பிட்டு பார்த்து நாம் பலனை விட்டுவிடக்கூடாது அல்லது நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. சாலமோனுடைய நாட்களில் அவர்களுக்கு எல்லாம் இருந்தது. அவங்களுக்கு எந்த விதமான விரோதியுமே கிடையாது. இஸ்ரவேல் தேசம் உலக அளவில் சிறந்த தேசமாக வல்லரசாக காணப்பட்டது. சத்துருக்களே அவர்களுக்கு இல்லை. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு வேலை செய்வதற்கு சிறந்த ஆட்கள் அந்த நாட்களில் இருந்தாங்க. அவர்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு இருந்தது. பொன் வெள்ளி எல்லாம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அதை நம்ம பார்க்கும்போது செருபாபேல் தேவாலயத்தை கட்டும்போது கையில் ஒன்றுமே இல்லாதது மாதிரி தான் இருந்தது. சத்துருக்கள் இருக்கிறாங்க, நல்ல ஆட்கள் இல்லை. அந்த அளவுக்கு இவர்கள் இடத்துல என்ன இல்லை, பொருட்கள் இல்லை. இந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அற்பமான ஆரம்பத்தை நீங்கள் என்ன பண்ணாதுங்க, அசட்டை பண்ணாதுங்க. ஏனென்றால் உங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் பலத்தை வைத்து அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்முடைய எந்த விதமான ஆரம்பம், அது நீங்கள் குடும்ப வாழ்க்கையை துவங்கும் போது இருக்கலாம், அல்லது ஏதோ இன்னொரு பட்டணத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது இருக்கலாம், அல்லது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக காணப்பட்டாலும் ஆரம்பம் அற்பமாக இருக்கிறதே, என் கையில் ஒன்றுமே இல்லையே, எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இந்த நேரத்தில் கூட இல்லையே என்று அற்பமான ஆரம்பத்தை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அதுவே பெரிய காரியம். மூன்றாவதாக, கர்த்தருடைய வழி நடத்துதலோடு நாம் ஒரு சில காரியங்களை செய்ய ஆரம்பித்தாலும் நமக்கு தடை வராது என்று நாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. கர்த்தருடைய தேவாலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் தான் இருதயங்களை ஏவி விடுகிறார். கர்த்தருடைய வழிநடத்துதலோடு தான் இவர்கள் இந்த தேவாலய கட்டுமான பணியை ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு பெரிய எதிர்ப்பு அந்த இடத்துல வந்தது.
நிறைய நேரம் நம்ம கர்த்தருடைய வழிநடத்துதல்னால ஒரு சில காரியங்களை செய்ய ஆரம்பிப்போம். ஆனால் எதிர்ப்புகள் வரும்போது நம்ம திரும்ப யோசிப்போம், ஐயோ நான் கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி நான் இந்த காரியத்தை செய்யலையோ என்று நாம் திரும்ப யோசித்து நாம் சோர்ந்து போகிறோம். அப்படி அல்ல, கர்த்தர் நம்மை வழி நடத்தி இருந்தாலும் எதிர்ப்புகள் வரும். ஆனால் அதையும் கர்த்தருடைய பலத்தினால நம்ம எதிர்கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு அதில் என்ன கொடுக்கிறார்? பெரிய வெற்றியை கொடுக்கிறார். எந்தவித எதிர்ப்பும் நம்ம என்ன பண்ண முடியாது? மேற்கொள்ள முடியாது. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பெரிய பர்வதமே செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமி ஆவாய். இப்போ செருபாபேலோடு கூட இருந்த தேவன் இன்றைக்கு நம்மோடும் கூட இருக்கிறார். கர்த்தருடைய வழி நடத்தல்னால நம்ம செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும், அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோட கூட இருப்பார், நமக்கு ஜெயம் தருவார். அந்த காரியத்தில் ஒருவேளை நம்ம தோற்று போகிறது மாதிரி இருந்தாலும் தோல்வியில் நம்மை சந்தித்து நம்மை திரும்பவுமாக எழுப்பி ஜெயத்தோடு முடிக்க செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. செருபாபேலுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய தேவாலயத்தை கட்டும்போது அந்த எதிர்ப்புகளினால அந்த வேலை நின்று போயிற்று. ஆனால் உடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி ஆண்டவர் உற்சாகப்படுத்தி அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு உதவி செய்தீரே அப்பா. அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் துவங்கின காரியங்களை முடிப்பதற்கு எங்களுக்கு ஒருவேளை பலன் இல்லாமல் இருக்கலாம், உற்சாகம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது தேவையான பொருட்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் துவங்கின காரியங்களை வெற்றியோடு முடிப்பதற்கு உதவி செய்வீர் என்று நாங்கள் உம்மை மாத்திரம் விசுவாசித்து நீங்கள் சொன்ன காரியங்களை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.